இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் தாங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அப்போ இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இது ஹெல்த்தியும் கூட. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு சுண்டலை பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுருந்த சுண்டலை குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். அந்த சுண்டலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி விசில் போட்டுக்கலாம். அந்த சுண்டலை பொறுத்து விசில் விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். வேக வச்சிருந்த சுண்டலை இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் சுண்டல் அதிகமாக கடலைப்பருப்பு போட்டாதாக சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கலரிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரலும் நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் கறி மசாலா தூள் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பச்சை வாசம் போனதும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சுண்டலை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலா அந்த சுண்டலுக்குள்ளே போகிற வரலும் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இப்போ துருவி வச்சிருந்த தேங்காவை அதில் போட்டு நல்லா கலரிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த மல்லித்தலையை தூவி விட்டு இறக்குனா நம்ம ஸ்டைல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நான் உங்கள் vlogs with தேவை. டாட்டா, பாய் பாய். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு எங்ககிட்ட கமெண்ட் சொல்லுங்கள்.